விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆவணி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் நித்யவாசன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். நித்யவாசன், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக திருத்தலமான ஸ்ரீ அங்காளம்மன் திருத்தலத்தில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தில் ஊஞ்சல் உற்சவமானது வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஆவணி மாத அமாவாசையொட்டி நேற்று அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு பால், தயிர், பன்னீர், சந்தனம் போன்ற வாசனை திரவியங்களை கொண்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பட்டு உடுத்தி பல்வேறு வண்ண மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு நெய்வேத்திய தீபார்த்தனையும் நடைபெற்றது. பின்னர் கணேச ஜனனி அலங்காரத்தில் அங்காளம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதனைத் தொடர்ந்து அமாவாசை தினம் என்பதால் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இரவு 10:30 மணிக்கு மேல் ஊஞ்சல் உற்சவம் தொடங்கி நடைபெற்று வந்தது. அப்போது பூசாரிகள் கோவில் வழக்கப்படி அங்காளம்மனை தோளில் சுமந்து வந்து ஊஞ்சல் மண்டபத்தில் வைத்து தாலாட்டு பாடி நெய்வேத்தியம், தீபார்த்தனை உள்ளிட்ட பல்வேறு ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றனர். அப்போது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் சூடம் ஏந்தி ஓம் சக்தி அங்காளம்மா தாயே அருள் புரிவாயே என கோஷமிட்டு பக்தி பரவசத்தில் அங்காளம்மனை வழிபாடு செய்தனர். முன்னதாக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யவாசன்.